கர்த்தர் உங்களை தொற்றிருக்கிறார். இழந்து போன அபிஷேகத்தை புதுப்பிக்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாக இருக்கிறீங்களா? சிலெல்லாம் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறாரு, எப்போ முடிக்க போகிறாரோன்னு கவலையாக இருக்கிறீங்க. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சீக்கிரத்தில் முடிச்சிருவாரு. அதுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது யாரும். அல்லேலூயா. என்னை அன்போடு அழைத்த பாஸ்டர் அலெக்ஸ் அவர்களுக்காக, அவருடைய மனைவிக்காக, ஆமேன் ஆமேன், சபை மக்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். என் மீது அன்பு வைத்து, ஆமேன். 2வது வாரம் பெரும்பாலும் நான் வெளியே போக மாட்டேன். அவருடைய அன்பின் கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்து வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவரோடு கூட ஊழியம் செய்வதில் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய சபையில் இன்றைக்கு பல நிகழ்ச்சிகள் உண்டு. ஆராதனை விடுதலை, யூத் சர்வீஸ் இருக்குது. அபுதாபியிலேருந்து ஒரு கெஸ்ட்டு வந்திருக்கிறாங்க. ஆனாலும் கூட நான் வாக்கு பண்ணிட்டேன், கண்டிப்பாக வருகிறேன்னு சொன்னதுனால இடையில என்ன பிஸியாக இருந்தாலும், ஆமென் அல்லேலூயா, இதற்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார். இந்த நாளில் கூட கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உங்களோடு இருந்து ஊழியம் செய்யும்படி கர்த்தர் பாராட்டின கிருபையை எண்ணி நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. ஏசாயா 58ஆம் அதிகாரம். தேங்க்யூ. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை பின்னாலே காக்கும். அல்லேலூயா. இந்த ஏசாயா 58 தொடர்ந்து சில இருக்கிற அதிகாரம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எலும்பு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அரைஸ் அண்ட் ஷைன், எழும்பி பிரகாசி. நீங்கள் அடுத்தது 60ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எழும்பி பிரகாசி. என்ன ஒளி வந்தது? யார் ஒளி? ஆமென். இப்போ நீங்கள் உரிமை பாராட்டி சொல்லுங்க. வெரி குட், ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க பாஸ்டர். ஆமென் அல்லேலூயா. சொல்லுங்க, எழும்பி பிரகாசி, என் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை. வெரி குட், என் மேல் உதித்தது. எப்போ தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் முகத்தில் ஆமென் வீசுகிறதோ, நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நீங்கள் போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதமாக. ஏன்னா நல்லா கவனிக்கணும், இந்த மகிமை, இந்த பிரசனம் எல்லாம் சும்மா வந்துடாது. அல்லேலூயா. உங்கள் சபையில் உபவாச ஜெபம் நடக்குதா? சில தலையாட்டுறாங்க, அது ஏதோ நடக்கும் பாஸ்டர். அல்லேலூயா. ஆமாம். அதாவது சென்னையில் ஆமென் ஒரு 20 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஸ்டேட்டஸ் சொல்கிறேன். சென்னையிலே மிகப்பெரிய ஒரு சபை ஏசிய சபை, சாம் சுந்தர் ஐயா. நான் சொல்கிறது 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஆமென் மிகப்பெரிய சபை. ஒரு பெரிய மாநாட்டில் கேட்டாங்களாம் பாஸ்டர் சாம் சுந்தர் ஐயாவை, ஐயா இப்போ இருக்கிற உங்கள் சபையினுடைய ஸ்ட்ரென்த் எல்லாருக்கும் தெரியும், இப்போ எவ்வளோ பேர் வர்றாங்க, 30,000 தாண்டிகிட்டு இருக்கமே, இப்போ எவ்வளோன்னு கேட்டாங்களாம். அந்த பெரிய மாநாட்டில் சொன்னாராம், அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அப்படியா, எங்களுடைய விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சபையினுடைய ஸ்ட்ரென்த்து 500 பேருன்னு சொன்னாராம். 30,000 பேர் வருகிற கூட்டத்தில், சபையில், ஊரறிந்த உண்மை அது. ஆனால் அவர் சொல்கிறது எத்தனை பேர் சொன்னார்? 500 பேர். என்ன ஐயா சொல்கிறீங்க? நீங்கள் 500 சொன்னால் நாங்கள் நம்ப முடியாது ஐயா. ஆமாம், தமிழ்நாட்டில் சென்னையில் மிகப்பெரிய சபை ஏசிய சபை, அது எல்லாருக்கும் அறிந்ததை வச்சு நீங்கள் 500 பேருன்றீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரா, எந்த ஜபத்திற்கும், அதிகாலை ஜபம், உபவாச ஜபம், எந்த இரவு ஜபம், எந்த ஜபம் வச்சாலும் ஓடி வராங்க பார்த்தீங்களா, அந்த 30,000ல் 500 பேர் வராங்க பாருங்க, அதுதான் உண்மையான விசுவாசி. ஆனால் உங்களை சொல்ல, அங்கே நடந்து சொல்கிறேன். அல்லேலூயா. உண்மையில் நல்லா கவனிங்க, ஒரு பெரிய ஆவிக்குரிய தலைவர், பெந்தேகோஸ்தே உலகத்தில் ஒரு நல்ல தேர்ந்த தேவ மனிதர் சொல்கிறாருன்னா சாதாரண காரியம் கிடையாது. ஆகையினால் இந்த கடைசி நாட்களில் சபை கூடி வருதல் என்ன பண்ணக்கூடாது? இப்போ கூட பாருங்கள், எத்தனை பேர் மாமா மச்சான் அண்ணன் தம்பி இன்விடேஷன் கொடுத்து நீ இல்லைன்னா நிகழ்ச்சியே நடக்காதுன்னு உடனே நம்ம விழுந்துருவோம் அப்படியே. அல்லேலூயா. நம்மளை கூட அப்படி தான் ஏமாற்றி பார்த்தாங்க, இப்போல்லாம் பழிக்காது அது. அல்லேலூயா. மச்சா மாமா அண்ணா சித்தப்பான்னுவாங்க, காலில் விழுவாங்க. நீ இல்லைன்னா அது இன்னும்
நான் வரணுன்னா வார நாட்டில் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரை வைங்க. அல்லேலூயா. அப்படி பழகணும். கர்த்தருடைய நாளை கர்த்தருக்கு தான் கொடுக்கணும். அல்லேலூயா. 34ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனம் சொல்லுங்க, யாரை கர்த்தர் பிரகாசிக்க வைப்பார். 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், வெட்கப்படவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிஸ்டர், நீங்க சாதாரண ஆளே கிடையாது தெரியுங்களா? சாதாரண ஆளே கிடையாது. நம்ம ஆண்டவருடைய மகிமையை ருசி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அநேக தேவ மனிதர்கள் சொல்லுகிற ஒரு காரியம். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே நீங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட காரியம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அநேக பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டில் ஆமென் பலிபீடத்தை கட்டினார்கள். ஆமென். பலி செலுத்தினார்கள். கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தார்கள். கர்த்தருக்கு பயந்து நடந்தார்கள். ஆமென். அவருடைய சமூகத்தை நாடினார்கள். மோசே ஒரு தனி மனிதர் 20 lakhs 20 லட்சம் பேருக்கு மேலே 40 எத்தனை வருஷம் என்ன எங்க நடத்தினாரு? பெரிய மாலில் கிடையாது, எங்க பெரிய மண்டபத்தில் வச்சு கிடையாது. அல்லேலூயா. நான் வனாந்திரத்துக்கு போயிருக்கிறேன். இஸ்ரேல் டூருக்கு போகும்போது எகிப்துக்கு நான் போயிருக்கிறேன். உண்மையில் நீங்கள் எகிப்தில் இன்றைக்கும் போனீங்கன்னா, ஆமென், அப்படி டெசர்ட் பிளேஸ், அதாவது வனாந்திரம்னா வனாந்திரம். ஒரு செடி கொடி பார்க்க முடியாது, ஒரு தண்ணீரை கூட பார்க்க முடியாது. அப்படி தண்ணீரே இருந்தாலும் நீங்கள் குடிக்கவும் முடியாது. நீங்கள் கடலில் போய் யாரோ பீச்சுக்கு போயிருக்கீங்க, என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா? காலை ஒன்றா நினைப்பீங்க, வாயை நினச்சிருக்கீங்களா? அல்லேலூயா. அப்படியே வாயில் போன என்ன பண்ணியிருப்பீங்க? அது மாதிரி பாருங்க, ஒரு வனாந்திரமான இடத்துல ஆண்டவர் எப்படி அற்புதமாக நடத்தினார் பாருங்க. அப்போ பாருங்க, அவ்வப்போது மோசே கர்த்தருடைய சமூகத்தை போய் காத்திருக்கிற ஒரு அனுபவம் இருந்தது. தேவ சத்தத்தை கேட்கிற பழக்கம் இருந்தது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. உங்க பிஸ்னஸாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், தேவ சத்தத்தை கேட்டு செஞ்சு பாருங்க, அது ரொம்ப மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. வேற வழியே இல்லை. நான் மெடிசின் படிக்கணும் இல்லை, இப்போ பசங்க ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணால் கூட எங்கே போய் கோட்டை விடுறாங்க? என்னப்பா யாரும் இல்லை, இங்கே நீட்டுக்கு போனவங்க யாரும் இல்லையா? அது ரொம்ப நீட்டின்னு போகுதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. எங்கள் சபையில் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் எடுக்கிற பொண்ணு, ஆனால் நீட்டுக்கு போனால் ஒன்றும் தேரல. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன், யாரையும் கிரிட்டிசிசம் அதெல்லாம் பண்ண வரல. ஆமேன். அவங்க படிக்கிறாங்க, நான் அதை சேரணும், டாக்டருக்கு இன்ஜினியருக்கு போனோம். நீ எங்கன்னா போங்க, என்னென்ன செய்யுங்க, கர்த்தருடைய சித்தம் என்னது என்பதை அறிந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அடைக்கப்பட்ட வாசல்லாம் திறக்கப்படும். அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, பிரகாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெற்றி, ஜெயம், விடுதலை. அவர் உங்களோடு இருந்து பெரிய காரியம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகினால ஜார்ஜ் முல்லர் சொல்லுகிறார். ஜார்ஜ் முல்லர், ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி என் ஜெப நேரத்தை நான் முடிப்பேன். அல்லேலூயா. ஒருவேளை நான் காலை விடிந்து சூரியன் வந்த பிறகு என்னுடைய ஜெப நேரமாக இருக்குமானால் அன்றைக்கு நான் பாவம் செய்து விட்டேன் என்ற உணர்வு அவருக்கு இருக்குதான். அல்லேலூயா. நம்மளை கேட்டால் எத்தனை நாள் ஜெபம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு கேட்டால் நிறைய ஆப்சண்ட் வரும். அல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் ஜெபம் பண்ணி கை தூக்குங்க அப்படின்னா நிறைய பாதி பேர் மேலே தூக்க மாட்டீங்க தெரியும். நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை தான் அங்கே போய் ஜெபம் பண்ணிக்கலாம், பாஸ்டரோடு கும்பலோடு கும்பல். இந்த பர்சனல் இம்பாக்ட் நமக்குள்ள இருக்கணும், தனிப்பட்ட வாழ்க்கையில். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நீங்கள் எழும்பணும், பிரகாசிக்கணும். நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நீங்கள் எப்பேற்பட்டு படிச்சிங்களோ படிக்கலையோ, உங்கள் பேக்ரவுண்ட் இருக்குதோ இல்லையோ, பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து அது இருக்குதோ இல்லையோ, கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை மகிமையாக மாற்றுவார். அல்லேலூயா. நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமென். Glory to God. இந்த பல்பெல்லாம் கண்டுபிடிச்சது யாரு சொல்லுங்க? இதெல்லாம் கேள்வி கேட்கலாமா பாஸ்டர்? ஆமாம், பிப்ளிக்கில் கேட்டாலும் நம்ம சில நேரத்தில் அல்லேலூயா. ஆமாம், ஒருத்தர் அங்கே கேட்டேன். அல்லேலூயா. எங்கள் வீட்டு அண்ணன் தான் ஒருத்தர் கண்டுபிடிச்சாருன்னு. அவங்க வீட்டில் பல்ப் மாட்டினார் போல், அவர் பேர் சொல்கிறான், எலக்ட்ரிஷியன் பேரை சொல்கிறான். அல்லேலூயா.
பல்பு கண்டுபிடிச்சது யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன். யார் தெரியுமா? அவருடைய ஹிஸ்டரி படிச்சிருக்கீங்களா? மக்கு +3, படிப்பு ஏறாதவர். ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன், என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகும்போது அவனை ஆசிரியரை கூப்பிட்டு, டீச்சர் கூப்பிட்டு என்ன சொன்னாங்களாம், இந்த கடிதத்தை உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட போய் கொடு, உங்கள் அம்மா கிட்ட கொடு அப்படின்னு எழுதி கொடுத்து அனுப்பிச்சாங்களாம். அவர் தாமஸ் ஆல்வா எடிசன் அவரும் அவங்க அம்மா கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டார். கொடுத்த உடனே அவங்க அம்மா வந்து அதை போய் ரகசியமாக எடுத்து படித்து பார்த்தா, உங்கள் பையன் இந்த ஸ்கூலில் படிப்பதற்கு அவன் லாக்கி கிடையாது, அவனுக்கு படிப்பும் ஏறாது, நீங்கள் அவனை என்ன பண்ணுங்க, இந்த ஸ்கூலில் விட்டு நீங்கள் உடனே அவனை நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணுறோம், நீங்கள் கொண்டு போயிடுங்கன்னு சொன்னான். உடனே தாமஸ் ஆல்வா எடிசன் கேட்டார், என்னம்மா லெட்ரு, என்ன டீச்சர் எழுதியிருக்கிறாங்க? உடனே அம்மா சொன்னாங்களாம், அதுவா தம்பி, உடனே யோசிச்சுட்டு ஆண்டவருடைய ஒத்தாசையோட, தம்பி உனக்கு ரொம்ப எஸ்டீம் அறிவுமா, உனக்கு நீ ரொம்ப அறிவில் தேர்னதாக இருக்கிறியா, உனக்கு ஏற்ற மாதிரி கல்வி கொடுக்க முடியல, ஒரு நல்ல கல்வி இவனுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதியிருக்கிறாங்கப்பா அப்படின்னாங்களாம். உடனே அவர் சந்தோஷப்பட்டார். அவர்லே சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ அந்த கடிதத்தை அப்படியே மறைச்சி வச்சுட்டாங்களாம், மறைச்சி எங்கேயோ கபோர்டில் வச்சுட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்த வேதாகமத்தை அந்த தாயார் தன்னுடைய மகனுக்கு சொல்லி கொடுத்தாங்களாம். அல்லேலூயா. தம்பி இதை நீ நேசி, இதை நீ சுமந்து போ, ஆண்டவர் உன்னை சுமப்பார். அந்த ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் வச்சு அந்த தாயார் கண்ணீரோட இந்த பரிசுத்த வேதாகமத்தை சொல்லி கொடுத்தாங்க, கல்வியை சொல்லி கொடுத்தாங்க. கடைசியில் அவன் படித்து நல்லா தேறி முன்னேறி ஒரு சயின்டிஸ்டாக கர்த்தர் மாற்றினார். அப்போது அந்த வீட்டெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த கபோர்டில் ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தில் அந்த கடிதம் இருந்ததாம். இவன் ஒரு சயின்டிஸ்டாக ஆன பிறகு அந்த கடிதத்தை எடுத்து பார்த்து படிச்சிருக்கிறான். அந்த கடிதத்தை பார்த்து படித்த உடனே அழுன்னு கண்ணீரோடு அழுதுருக்கிறான். அவன் கண்ணில் தண்ணீர் தாரையாக வந்திருக்கு. என்னுடைய ஆசிரியர்கள் என்ன யூஸ்லெஸ் ஃபெலோ, இவனுக்கு படிப்பு ஏறாது என்று சொல்லி அந்த லெட்டரில் எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது என்னுடைய தாயார் அதை மறைத்து எனக்கு பாசிட்டிவாக எல்லாம் சொல்லி கொடுத்து, இந்த வேதத்தை நேசிக்க, இந்த வேதத்தை வாசிக்க, ஒருவன் ஞானத்தில் குறை உண்டானால் சம்பூர்ணமாய் கத்திரத்தில் எக்ஸாம் எழுதுகிற நேரத்தில் மாத்திரம் நம்ம ஆளுங்க ப்ரேயர் பண்ணுவாங்க. இப்போ அல்லேலூயா. அன்னைக்கு மாத்திரம் பைபிளை திறப்பாங்க, ஐயோ முட்டி போட்டு பைபிள் வாசிப்பாங்க பாருங்க. அல்லேலூயா. ஆமாம், எப்போதும் ஜெபிக்கிற நபர், எப்போதும் வேதத்தை வாசிக்கிற ஆட்களை ஆமென் எதை கண்டு பயப்படவே மாட்டாங்க. அல்லேலூயா. நான் வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. அநேக வாலிபர்களை கர்த்தர் இந்த நாட்டில் நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா 14 வயசில் 20 வயசில் 30 வயசில் ராஜாவாலாம் கர்த்தர் மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் எப்போ இதை நடந்ததுன்னு தெரியுங்களா? கர்த்தருக்கு பயந்து நடந்தார். அல்லேலூயா. நான் எங்களுடைய சபையில் சொல்லுவேன், உங்கள் வீட்டில் நீங்கள் சேரை தொடச்சி ஒட்டடிச்சு ஃபேனை தொடச்சி உங்கள் வீட்டில் அதெல்லாம் செஞ்சீங்கன்னா அது பேர் வேலை. என்னது? வேலை, ஒர்க்கு அது. ஆனால் சர்ச்சில் வந்து செஞ்சால் வேலை கிடையாது. இது என்னது? இவ்வளோ தெளிவாக இருக்கிறீங்களே. நம்ம ஆளுங்க சில ஸ்டைலாக பேக்கை தூக்கிட்டு வருவாங்க பாருங்கள், அப்படியே ட்ரெஸ்ஸு கூட கலையாது, தலையை கூட கலையாது, அப்படியே சோக்கு மாப்பிள்ளை மாதிரி வந்துட்டு போவாங்க. அல்லேலூயா. ஒரு ஆளுக்கு இப்படி தான் சொன்னேன் மெசேஜில், இன்னும் மாப்பிள்ளை மாரி வந்துட்டு போகிறீங்க, சபை விட்டே போயிட்டார். அது இப்போ எங்கேயும் போகிறதில்ல, ஒழுங்கு இல்லை. நல்லா கவனிக்கணும். இங்கே புல்பிட்லேருந்து வருகிற வார்த்தையெல்லாம் உங்களை செதுக்கவும் உங்களை உருவாக்கவும் தான் கர்த்தர் இந்த சபையை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ பிளான் பண்ணி இங்கே பேசுகிற வார்த்தையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை உருவாக்கும்படி இந்த பலிபீடத்திலிருந்து வரும்போது ஆமென் என்று ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அப்படியே நடக்கும். அல்லேலூயா. ஆகினால வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அநேக பரிசுத்தவான்கள் அவரை நோக்கி ஆமென் அல்லேலூயா. அவ பாருங்க, நீங்க இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கும்படி தான் கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? பாஸ்டர் அமைதியா இருக்கிறேன்னு அர்த்தம், இன்னும் கண்டினியூ பண்ணுங்கன்றாங்க. ஆமென். 5ஆம் அதிகாரம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மேத்யூ சாப்டர் 5 5ஆம் அதிகாரத்தில் ஆமென், க்ளோரி டு காட். இந்த வசனம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள்,
மலை மேல் இருக்கிற பட்டணம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்துக்கு நீங்க எப்படியா இருக்கணும்? வெளிச்சம்னா தலையில லைட்டு கட்டின்னு போறதில்ல. அல்லேலூயா. உங்க வீட்டில் லேட்டஸ்ட் லைட்டு போடுறத ஆமென், அது அல்ல, அந்த வெளிச்சம் அல்ல. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தாமஸ் ஆல்வா எடிசனுடைய வாழ்க்கை இருளான ஒரு வாழ்க்கை வெளிச்சமாய் மாறினது. எப்போது தெரியுமா? இந்த வேத வசனத்தின் மேல கவனம் செலுத்து. 119 சங்கீதம் 105 வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனம் எப்படி இருக்குதா? வாலிப தம்பி தங்கச்சி யாருன்னா ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? 105. கால்களுக்கு பாதைக்கு வெளிச்சம், தீபம். வெளிச்சம் சொல்லுங்க, தீபம், வெளிச்சம். ஆமென். அல்லேலூயா. எங்க இருந்து வரும்? பரிசுத்த வேதாம வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னொரு மாநாட்டில் கேட்டாங்களாம், நீங்க இவ்வளோ பெரிய சயின்டிஸ்டா மாறினீங்களே, இது எப்படி அப்படின்னு, இந்த பல்பை எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு அவர் சொன்னாரா, அதெல்லாம் விடுங்க ஐயா, நான் கண்டுபிடிச்சலாம் இருக்கட்டும் ஐயா, என்னை பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி என்னை ரட்சித்த தேவனை நான் கண்டுபிடிச்சேனே, அதுதான் மிகப்பெரிய கண்டுபிடிப்புன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ நமக்கு வந்த மேன்மை உயர்வுகள்லாம் கர்த்தரிடத்துல தான் வந்தது. ஆமென். ஒரு நாளும் பெருமை பாராட்டவே கூடாது. உங்க வீட்டில் யாராவது நான் வாங்கின ஃபேனு, நான் வாங்கின ஃப்ரிட்ஜ் இருந்தீங்கன்னா இன்னையோட மாற்றிக்கணும். அல்லேலூயா. சில கணவன் மனைவி சண்டைகள்லாம் பார்த்துருக்குறேன். என்கிட்டே வந்து சொல்லுவாங்க, ஐயா நான் வாங்கி போட்டேன் ஐயா, வாஷிங் மிஷின் நான் போட்டேன் ஐயா, இந்த ஆள் என்னத்தையா பண்ணான். யோசித்து பாருங்க. நான் சொன்னீங்கன்னா பிசாசு இன்னும் தலைவிரிச்சு ஆடுவான் அவங்க குடும்பத்தில். அல்லேலூயா. உங்க மூலமா வந்ததுன்னா கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டிருக்கிறார். இது கர்த்தர் கொடுத்தாருயான்னு சொல்லி பாருங்க, இன்னும் ஆசீர்வாதம்லாம் வரும். உங்க வீட்டில் நன்மை கிருபை தொடரும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவங்க வீட்டுக்குள்ள இருக்கு. 112 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய நாவின் வார்த்தைகள் கூட தாவீது சொல்றார், ஆண்டவரே நான் எம்மாத்திரம் ஆண்டவரே உம்மிடத்தில் பெற்ற நன்மை. ஆமென். பவுல் சொல்றாரு, பெருமை பாராட்டுறதுக்கு இடமே இல்லை. கம்மாலியின் பாதத்தில் படித்தவர், துறைமுகமே அவருக்கு சொந்தமானது, ஆனால் லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று. அப்போ ஆண்டவருக்காக பிரகாசிக்க வேண்டியவங்க இந்த உலகத்தின் காரியங்களே நோக்கி பார்க்க கூடாது. ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். இங்க சொல்லப்படுகிற நீங்கள் இந்த உலகத்துக்கு என்னவா இருப்பீங்களா? வெளிச்சம் கொடுக்கிறவளா இருக்க வேண்டும். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அல்லேலூயா. நீங்க எங்க வேலை செய்றீங்களோ அங்க கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவளாய் மாற வேண்டும். உங்க வார்த்தை, உங்க பேச்சு, நடக்கைகள், செயல்பாடுகள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகினால வேத வசனத்தின்படி ஆமென், க்ளோரி டு 1 பேதுரு 2:9 சொல்லுகிறது, நம்மை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க. அந்தகார இருள் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு வாசிங்கல, நீங்களோ உங்களை தம்முடைய ஆச்சரியமான ஒளியளித்த வரவேற்ற புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்த ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் அவர் சொந்த ஜனமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எங்க இருந்து நம்மளை தூக்கி எடுத்தாரு? அம்மா இருளை பார்த்துருக்கீங்களா? அந்தகார இருளை பார்த்துறீங்களா? இந்த பழைய ஆளும் கேட்டீங்கன்னா முழு அமாவாசைன்னு கேட்டா சொல்லுவாங்க. சொல்லுகிறது கிறிஸ்துவுக்கு பின், கிறிஸ்துவுக்கு கிபி, கிமு. அப்போ சரித்திரத்தை 2ஆக பிரித்தெடுத்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசுநாதருடைய பிறப்பு வச்சுதான் சரித்திரமே 2ஆக. இவ்வளோ பெரிய சத்தியம் இருக்குது. இந்த உலகத்தில் வெளிச்சம் கொடுக்கும் இருளில் இருக்க ஜனங்களை ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வரும்படிக்கு தான் கர்த்தர் உங்களை என்னை தேர்ந்தெடுத்தார். வாலிப பிள்ளைங்க நல்லா கவனிக்கணும். நீங்க வெளிச்சத்தை கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். சத்தியத்தில் மேல வைராக்கியம் உள்ளவளா இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நம்மை ராஜரிக கூட்டமாய் கர்த்தர் மாற்றிருக்கிறார். உன் வெளிச்சம். அல்லேலூயா. அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கல. 58:8 மீண்டும் வாசிங்க பார்க்கலாம். ஆமென். ஏசாயா 58:8 வாசிங்க. Glory to God. Hallelujah. உன் வெளிச்சம் எழும்பி என்னவா? சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன்னை பின்னாலே காக்கும். அல்லேலூயா.
பாருங்க, வேதத்தில் அநேகரை கர்த்தர் எப்படி நடத்தினார் என்பதை சில முக்கியமான வேத பகுதியை சொல்லி நான் வேகமாக முடிக்க விரும்புகிறேன். ஆமென், அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தாவீதை கர்த்தர் என்ன பண்ணார்? வனாந்திரத்தில் இருக்கிறவனை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். நல்லா கவனிங்க. நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்பீங்க, உண்மையாக ஆராதிப்பீங்க, உண்மையாக ஜெபம் பண்ணுவீங்க, முடிந்தால் கர்த்தருக்கென்று ஏதாவது ஊழியம் செய்வீங்க. எனக்கு ஒரு உயர்வு வரலையே, மேன்மை வரலையே அப்படின்னு சோர்ந்து போகாதீங்க. ஆமென், பொறுமையோடு காத்துருங்க. ஏற்ற வேளையில் கர்த்தர் உங்களுக்கு உயர்வை தருவார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் போட்ட ஒரு டைமை வச்சு நீங்கள் ஆண்டவரை பார்க்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். தாவீதினுடைய வாழ்க்கையில் ஆமென், அல்லேலூயா, அங்கே சாமுவேல் மூலமாக ஒருவனை கர்த்தர் தேர்ந்தெடுத்து அபிஷேகம் பண்ணும்படிக்கு கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அங்கே சாமுவேல் போய் நிற்கும்போது ஆமென், அந்த அபிஷேகத்திற்காக அந்த தகுதியான நபர் யார் என்பதை கூப்பிடும்போது ஆமென், ஒருத்தருமே தாவீதை காட்டலை. 1 சாமுவேல் 16:12 வேகமாக வாசிங்க. அழைப்பித்தார். சிவந்த அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அழைச்சாங்க? 7 பேர் வந்தாங்க, ஒருத்தரும் அனுப்பிட்டு. ஏன்னா பெற்றோர்கள் கூட இவன் ஆடு மேய்க்கிறவன், இவன் எதுக்கு அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணாங்க? புறக்கணித்தார்கள். ஆனால் கடைசியாக இவ்வளவுதானா அவங்க பிள்ளைகளை கேட்கும்போது என்ன சொன்னாருங்க? 7ஆம் வசனத்தை வாசிங்க. சாமுவேலை நோக்கி பார்க்க வேண்டாம், மனுஷன் முகத்தை பார்ப்பான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற தேவன். அங்க நடந்தது என்ன பார்த்தீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் அதாவது முன்குறிக்கப்பட்ட ஒரு நபர். 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 12ஆம் வசனம். ஆள் அனுப்பி அழைப்பித்தார். அழகிய கண்களும் நல்லா கவனிங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் ஒரு அபிஷேகம் பண்ண வேண்டிய ஒரு நபரை தெரிந்து கொண்டா ஆமென், தகுதி இல்லாதவனு கூட கர்த்தர் தகுதிப்படுத்திடுவார். அல்லேலூயா. இப்போ ஆடு மேய்க்கிறவனு என்ன தெரியும்? ஆடு மேய்க்கிறவங்க என்ன நாலேஜ் இருக்கும்? ஆடு கத்துற சவுண்டு தான் கேட்டிருப்பான். வனாந்திரத்தில் இப்படி தான் இருந்திருப்பான். ஆனால் அந்த வனாந்திரத்தில் கூட கர்த்தருக்கு உண்மையாக இருந்தான். கர்த்தரை ஆராதிக்கிறவன், கர்த்தரை நேசிக்கிறவன், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனா இருந்தான். கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணின பிறகு 18ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் விசேஷமாய் தாவீதை கர்த்தர் மாற்றினார். வாசிப்பதில் தேறினவன். அப்படிதானா? ஒருவன் வாசிங்கம்மா. ஒரு 5 காரியம் அதில் இருக்கு பாருங்க. அவன் எப்படி இருக்கான்னா, ஸ்கில்டு இந்த பிளேயிங்ல. தம்பிங்கெல்லாம் வர நாட்டில் இன்னும் ஸ்கில்டாக மாற போறீங்க. அல்லேலூயா. ஆமாம், மேஜர் மைனர் 7th கார்டு எல்லா கார்டையும் வாசித்து தேவ நாமத்தை மயப்படுத்த போகிற கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த புல்பிட் மினிஸ்ட்ரி பண்ணுறவங்களை எல்லாரையும் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நீங்கள் உண்மையாக செஞ்சு பாருங்க, இன்னும் பல மடங்கு வரங்களை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. 1996 ஃபஸ்ட்டு முறை ஃபாதர் பெர்க்மாஸ் சென்னைக்கு வரும்போது நான் உன்னை போல தபலா வாசித்தேன். அல்லேலூயா. YMCA கூட்டத்தில். ஆமென். யாருக்கும் இந்த ரகசியெல்லாம் தெரியாது, இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் தெரியாது. DJSஐயாக்கு நான் தபலா வாசித்தவன், ப்ரோக்ராம் பண்ணுவேன், ரிதம் ப்ரோக்ராம் பண்ணுவேன். உலகத்தில் அல்லது சினிமாவில் பெரிய ஆளாக மாறணும் அப்படின்லாம் ஓடின ஆள் கர்த்தர் எல்லாத்தையும் ஒடுக்கி எல்லாத்தையும் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. இங்கே கூட பலர் பலவிதமாக போகணும். எதிர்காலத்தை நீங்கள் எது நீங்கள் யோசித்திருக்கலாம், ஆனால் உங்களை குறித்த காரியத்தை ஒரு ப்ளூ பிரிண்ட் கர்த்தர் வச்சிருக்கிறார், தெரியுமா? அல்லேலூயா. ஆகினால வாசிப்பதில் தேறினவன் பராக்கிரமசாலி, பிரேவ் மேன், பராக்கிரமசாலி. எப்படியா? யுத்த வீரன், காரிய சமத்தன், சௌந்தரியம் உள்ளவன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அவனோடு இருந்தார். வனாந்திர வாழ்க்கையும் கூட கர்த்தர் பெஸ்டா மாற்றுவார். அல்லேலூயா. ஆனா இருக்கிற இடத்துல நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருந்து பாருங்க, உங்க வாழ்க்கை எதிர்காலம் பிரகாசமாய் மாறும். ஏன்னா நீங்க மற்றவங்களுக்கு ஆஸ்வாதமா இருக்கணும். தாவீது குறித்து நம்ம பேசுறது மாத்திரம் இல்லை. நீங்க இஸ்ரேலில் போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட, இப்ப பாருங்க, இந்த ஊரை கண்டுபிடிக்கிறது ஈஸியா கண்டுபிடிக்க என்ன பண்ணுவீங்க? வண்டியில போயிட்டே இருக்கிறீங்க,
ஓ கூகுளில் கூட எங்கேயோ சுடுகாடு கொண்டு போயிடுச்சு என்ன. ஒரு முறை இங்கே இல்லைம்மா, ஒரு பர்த்டே ப்ரோக்ராமுக்கு கூகுள் போட்டேன். நான் ஃபேமிலியாக நாங்கள் ஹாயாக போகிறோம். ஏன்னா கூகுள் நம்மளை எங்கே போகுது, கரெக்டாக கூட்டு போயிடுன்னு சொல்லிட்டு ஸ்ரீபெரும்புதூர் தாண்டி பாஸ்ட்டு ஒரு முறை 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்களும் ஒரு 5:30 மணிக்கு கூகுளை போட்டு 6:30க்கெல்லாம் போயிடலான்னு போனால் 7:45 வரையும் சுடுகாடு சுற்றி நிறுது. அந்த கூகுள் போனால் அங்கே ஒருத்தர் கேட்குறோம், சார் இப்படி போயிட்டு அப்படி போங்க, அந்த கூகுளோட இந்த மேப்பு மோசமான மேப்பு இது, தோசாருன்னுவாங்க எல்லாம். தோசார்னா அது 10 கிலோமீட்டர்னு அர்த்தம். அல்லேலூயா. அவள் பாருங்க போனால் அப்படியே போகிறோம். என்னம்மா அது இருட்டாக இருக்குது, ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கொண்டு போகுது இந்த கூகுள். நம்ம கூகுளை நம்பி தானே வந்துட்டோம், நம்பி போங்க. என்னுடைய மனைவி நம்பி போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு போனால் ஆமாம் சில நேரத்தில் அவங்க சொல்கிறதும் கேட்கணும். சுடுகாடு போனாலும் போய் தான் ஆகணும். அல்லேலூயா. போனால் அந்த 4 வில்லேஜ்லலாம் 4 தூண் இருக்குல்ல, 4 தூண் போட்டு அங்கே போனால் ஒன்று எரிஞ்சு நிற்குது. அது 2 நாளுக்கு முன்னாடி எரிஞ்சுதானு தெரியல. ஐயோ ஜன்னலுக்கு தெரியாமல் திறந்துட்டேன். அப்படியே அபோட் 10 அப்படியே வந்தேன். மறுபடியும் 2 கிலோமீட்டர் சுற்றி மறுபடியும் அந்த சுடுகாடுக்கு கொண்டு வருது. இனி கூகுளை ஆஃப் பண்ண. அல்லேலூயா. அதுக்கப்புறம் நாங்களே யூகிச்சு அப்படி போயிட்டு எங்கள் ஊர் பக்கம் லைட் ஏறுது, அப்படி போயிட்டோம். சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும். ஆமாம், நான் எதை சொல்ல வந்தேன்னு தெரியல. இப்போ உங்களுக்கு 5 விதமான காரியம் சொல்லிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு வாங்க. ஆவியான உதவி செய்வாராங்க. அல்லேலூயா. என் ஆத்துமாவை போட்டுடலாமா? சரி ஓகே. அப்போது தாவீதினுடைய வாழ்க்கையில் நல்லா கவனிக்கணும். எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தாலும். இப்போ நான் இந்த அட்ரஸ் கேட்டேன், அதை யாராவது சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். இந்த ஊரை அட்ரஸ் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ண, கூகுள் விட்டுருங்க, வேற என்ன. சரி ஆட்டோக்காரங்க. ஓகே, ரோடு கடைங்கள்லாம் பார்க்கவே மாட்டிங்களா? இது எந்த ஊருன்னு எழுதப்பட்டிருக்குமே. பார்த்தீங்களா? பார்ப்போம். நீங்கள் இஸ்ரேலில் போனீங்கன்னா, இஸ்ரேலில் குறிப்பிட்ட ஏரியாவில் தாவீதின் நகரம் அப்படின்னு அந்த ஏரியாவில் என்ட்ரு ஆகுனீங்கன்னா அங்கே ரொம்ப அழகாக போட்டிருக்கிறோம், தி சிட்டி ஆஃப் டேவிட்னு போட்டிருக்கோம். எனக்கு புல்லெல்லாம் அப்படியே ஒருமெல்லாம் புல் அரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆமே. உங்கள் பேர் நம்ம தம்பி, உங்கள் பேர் என்னப்பா? அஸ்வின். இது அஸ்வின் தெருன்னு போட்டிருந்தா இந்த தெரு மேலே, இந்த அஸ்வினுக்கு இவங்க எவ்வளோ மகிமையாக இருக்கும்ல. சந்தோஷமாக இருக்காடா? ஏதோ சோகமாக இருக்கிறான், அதெல்லாம் அவன் பேரை சொல்கிறேன், அஸ்வின். அல்லேலூயா. பாருங்க, அங்கே நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். பஸ்ஸில் போயிட்டுருக்குறோம், அங்கே போட்டிருக்கு அந்த இடத்துல தாவீதின் நகரம், சிட்டி ஆஃப் டேவிட். அது கிலோ கணக்கு மீட்டரில் போயிட்டே இருக்கு. அப்போ பாருங்க, கர்த்தர் எப்படி ஒரு மனிதனை உயர்த்தும் போது, ஒரு வனாந்திரத்தில் இருந்தவனை கர்த்தர் அரசனா மாற்ற முடியும்னு சொன்னா, நீ தேவ சமூகத்தில் அதிகமாய் காத்திருக்கும் போது, அவருடைய முகத்தை நீ பார்க்கும்போது உங்க வாழ்க்கைய பிரகாசமாய் மாறும். ஆமென். இன்னொரு கூத்து சொல்றேன் பாருங்க. தமாஸ் என்னன்னா, நாங்க போன 60 பேர்ல தாவீதின் நகரம் என்று சொல்லப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா வெண்கலத்துல அவருக்கு சிலை வச்சிருக்கிறாங்க. வெண்கலத்துல அவர் கையில் என்ன வச்சிருப்பாரு? வீணை இல்லை, கிண்ணறம். அதை வாசிக்கிறது அதை பிராஸில் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ரொம்ப அழகா இருக்கும். எனக்கு தாவீதை பிடிக்கும் அந்த வாசிக்கிறதெல்லாம். அவர் சுற்றி சுற்றி ஃபோட்டோ எடுத்துனுக்கிறேன் பாருங்க. எங்கள் டீமில் இருக்கிற ஆள்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன். எப்படி மிஸ் பண்ணேன்னா, அன்னைக்கு பார்த்து எங்களுக்கு எல்லோ கலர் டிஷர்ட் கொடுத்தாங்க. அப்போ திரும்பி பார்த்தேன், எல்லோ கலர் டிஷர்ட் நிறைய பேர் இருக்காங்க. சரி ஓகே, நம்மளால இங்கே தானே இருக்கிறாங்க சொல்லிட்டு நான் பாட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு திரும்பி பார்த்தா எல்லோ டிஷர்ட் தான் போட்டுங்க, தவிர ஒரு மூஞ்சி நான் எங்கள் மூஞ்சி இல்லை. அதே போல் இன்னொரு டீம் எல்லோ கலர் டீம் போட்டு வந்திருக்கிறாங்க. எனக்கு உயிர் போய் உயிர் வந்தது பாருங்க. ஏன்னா அங்கே ஒய்ஃபை ஒர்க் ஆகாது, ஃபோனும் கான்டாக்ட் பண்ண முடியாது. ஏற்கனவே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க, எங்கேயாவது தொலைஞ்சி போயிட்டீங்கன்னா இந்த பாயிண்டில் வந்துருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கே இன்னும் ஒரு குருவி காக்கா காணும். இப்படி ஏறுறான் அப்படி ஏறுறான் மலை. ஐயோ, வாழ்க்கையில் பாருங்க மிகப்பெரிய எக்ஸசைஸ் அன்னைக்கு. அல்லேலூயா. தாவீது எப்படியெல்லாம் அலைஞ்சிருப்பார்ல வனாந்திரத்தில், அது போல் நானும் அன்னைக்கு அலைஞ்சேன். அதுக்கப்புறம் ஒரு வழியா அங்கே ஒரு டவுனில் நின்ன, எப்படியோ ஒரு ஃபோன் கிடச்சிது. நான் ஃபோனில் பேசினா, நான் இந்த இடத்துல இருக்கிறேன். நான் நிற்கும் போது அவங்க வரல, அவங்க நிற்கும் போது நான் வேறு இடத்துக்கு போயிட்டேன். இப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் கடைசியாக ஒரு வழி கண்டுபிடிச்சு நான் வந்துட்டேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், ஒரு வனாந்திரத்தில் இருந்தவனை கர்த்தர் உயர்த்த முடியும்.
அரசனா மாற்ற முடியும். யோசேப்புடைய வாழ்க்கையில அடுத்தது நான் சொல்லி முடிக்கிறேன், வேகமா முடிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையில தன்னுடைய சொந்த சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? கொள்ளையில தூக்கி போட்டாங்க. அல்லேலூயா. ஆமா, சில நேரங்களில் சொந்த சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க? நீ எப்படிரா பெரிய ஆள் ஆகலாம், இல்லை ஒரு அடி மேலே இடம் தள்ளி வந்துட்டா கேஸ் எல்லாம் போயிடுது. யாரு? சொந்த அண்ணன் தம்பிங்களே, அக்கா தங்கச்சிங்களே. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், கண்ணை மூடினா ஒருத்தனும் கையில் கொண்டு வர போகிறதில்ல. வெள்ளி கயிறாக இருந்தாலும் அறுத்து எடுத்துருவாங்க, நான் பார்த்துருக்குறேன். அல்லேலூயா. ஆகையினால வேத வசனத்தின்படி பாருங்க, அவர்கள் எப்போதும் தேவனை நோக்கி காத்திருக்காங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆதியாக 41:40 42 பார்த்தீங்க சொன்னால், நான் கொஞ்சம் அப்படியே பாயிண்ட்டை மாத்திரம் சொல்லிட்டு போகிறேன், எல்லாத்தையும் சொல்ல. ஆமென், நான் நேரம் எடுக்க விரும்பலை. ஆமென், நீங்கள் நேரத்தோடு வந்து காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஓகே, வாசிங்க. இல்லைம்மா, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். நீ அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படியே வணங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் என்னிலும் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றார். அடுத்தது, எகிப்து தேசம் முழுவதும் உன்னை, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். குழியில தூக்கி போடும் போதும் கர்த்தருக்கு உண்மையா இருந்தான். சிறையில தூக்கி போடும் போதும் ஒரு தப்பு செய்யலங்க, இல்ல ஒரு பாவம் செய்யல, ஒரு அநியாயமும் செய்யல. போர்த்திபாருடைய வீட்டில் அவனை கர்த்தர் கொண்டு போறாரு. அந்த இடத்துல கூட எஜமானுக்கு உண்மையா இருக்கிறான். எஜமானை விட கர்த்தருக்கு முன்பதாக உண்மையா இருக்கிறான். இப்பேற்பட்ட பொல்லாங்க நான் எப்படி செய்வது? கர்த்தர் என்னை பார்க்கிறார். என் எஜமான் உன்னை தவிர எதையும் விளக்கல, எல்லாம் என் கையில கொடுத்துட்டு போட்டார். உன்னை தவிர நான் எப்படி இப்பேற்பட்ட பொல்லாங்கு செய்வதென்று. ஆமே, நல்லா கவனிக்கணும். பாவத்தை நோக்கி பாவம் செய்வதற்கு நீங்க போகணும்னு அவசியமே இல்லை, உங்களை தேடி வரும். அல்லேலூயா. நீங்க வச்சிருக்கிற மொபைல் உங்களை தேடி வரும். நீங்க நல்லதை தான் பார்ப்பீங்க, ஆனா கூட என்ன வரும்? ஒன்றும் தெரியாத மாதிரி பார்த்துன்னு இருக்கீங்க பாருங்க. அல்லேலூயா. சரி, நானா போனேன், அதுதான் வந்தது, அப்படியே பார்க்க உள்ள இழுத்துட்டு போயிடும். உள்ள இழுத்துட்டு போய் எங்கேயோ பாதாளத்தில் விழுந்த ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, அதுல இருந்து வெளியே வர முடியாத ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா யோசேப்புடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை பாதுகாத்தான். அல்லேலூயா. தேவனுக்கு பயந்து நடந்தான். அதனாலதான் எங்க போனாலும் பிரகாசமா இருந்தான். சிறையில போனாலும் கூட கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்து சொப்பனத்தை வியாக்கியானம் கொடுக்கிற கிருபை வரங்களை கர்த்தர் தந்தார். ஏதாகிலும் ஒரு விதத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி வரங்களை தருவார். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நேரத்திற்காக. அப்ப பாருங்க, எகிப்துக்கு முழுவதுக்கும் என்னவாச்சு? அதிகாரியா. இது சாதாரண ஆசீர்வாதமாங்க. யாரு கொள்ளையில தூக்கி போட்டாங்களோ அவங்களே இப்ப என்ன பண்றாங்க? நம்ம ஊர் பாஷையில கஞ்சிக்கு திண்டாடுறாங்க. அவர்கிட்ட போயிட்டு எதாவது வாங்கலாமா? நல்ல யாரெல்லாம் உங்களை கேலி கிண்டல் அவமானப்படுத்தினாங்களோ, பைபிளை தூக்கிட்டு வரீங்க, உண்மையா இருக்கிறீங்க, பரிசுத்தமா இருக்கிறீங்க, கர்த்தர் என்ன பார்க்கிறார் என்று பயபக்தியா இருக்கிறீங்க, பார்த்தீங்களா? ஆமே, இதனுடைய பலன் ஒரு நாள் வரும். சத்துருக்கள் உங்கள் காலடியில் கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. நீங்கள் பிரகாசமுள்ளவர்களாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மூன்றாவது நான் சொல்லி முடிக்கிறேன். தானியேல் 6:10 நீங்கள் பார்க்கும்போது, அவனுக்கு விரோதமாக சட்டம் போட்டாலும் ஆமென், கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளை யாரால் என்ன பண்ண முடியாது? ஒன்றும் செய்யவே முடியாது. அந்த வசனத்தை வாசிங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைப்படுது என்று அறிந்த போதிலும் முன் செய்து வந்தபடி தினமும் 3 வேளையும் தேவனு முன்பாக ஜெபம் பண்ணினா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. ஜெபம் பண்றவங்கள எந்த தீய சக்தியை தொடவே முடியாது. அல்லேலூயா. சிங்கம் கூட என்னவா மாறிச்சு இப்போ? அல்லேலூயா. ஒன்றும் இல்லாம மாறிடுச்சு. ஜெபிக்கிறவனை எங்க தூக்கி போட்டாலும் அவன் பிழைச்சிடுவான். கர்த்தர் தூதனை கட்டளையிடுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, 3 வேளை ஜெபிக்கிறவனுக்கு விரோதமா சத்துரு எழும்புறான் பாருங்க. ஒன்று சொல்றேன், ரகசியத்தை சொல்றேன். யாரு உண்மையா கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிறீங்களோ, ஜெபிக்கிறீங்களோ, ஊழியம் செய்கிறீங்களோ, நல்லா கொடுக்குறீங்களோ, உங்களுக்கு விரோதமா சத்துரு எழும்புவான்.
அப்படி என்ன பண்றது பாஸ்டர்? ஒன்றும் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ரீனாத் போங்கே என்ற ஒரு தெய்வ மனிதர் சொல்றார், எவ்ரிடே எக்ஸ்பெக்டிங் ப்ராப்ளம்ஸ். நீ ஒவ்வொரு நாளும் ப்ராப்ளத்தை எதிர்பாரு, ஒன்றும் கவலைப்படாத, கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணுவார்னு சொல்றாரு. அப்படி சொல்றாரு. ஒவ்வொரு நாளும் உனக்கு ப்ராப்ளமே வரலன்னா நீ பிசாசனுடைய கையில சேஃபா இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. சார்லி கிரிக் என்ற தேவ மனிதர்ல ஒரு 3 நாளுக்கு முன்னாடி கொல்லப்பட்டார். அவருடைய உபதேசம் என்ன, சத்தியம் என்ன? ஆண் கல்யாணம் பண்ணக்கூடாது, பெண் ஹோமோசெக்ஸ் இருக்கக்கூடாது, டிவோர்ஸ் இருக்கக்கூடாது என்று இளம் வயதிலேயே 18 வயதிலேயே அவர் ஊழியத்தை ஆரம்பித்து பல யூனிவர்சிட்டியில் போயிட்டு அநேக இளைஞர்களை கிறிஸ்துவ பக்கமாக திருப்பி கொண்டிருக்கார். எவ்வளோ உன்னதமான ஊழியம் பார்த்தீங்களா? ஆமாம், நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சார்லி கிரிக்கு போனால் லட்சக்கணக்கான சார்லி கிரிக்களை கத்தை எழுப்புவார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நான் ஊழியக்காரனாக இருந்தாலும் ஏன் அவரை ஆண்டவர் காப்பாற்றக்கூடாது? இல்லைங்க, 30 வயசில் அவர் செய்ய வேண்டிய ஊழியத்தை 80 வயசு வரைக்கும் செய்ய வேண்டிய ஊழியத்தை 30 வயசுல செஞ்சு முடிச்சிட்டார். போதும்பா, நீ எனக்காக செஞ்சது போதும், வா. நீங்க மிஷினரியுடைய நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வரலாறுலாம், மிஷினரியுடைய வாழ்க்கையெல்லாம் பிலோ 40, 30, 35, 40 தான் இருக்கும். நீங்க ஆச்சரியப்படாதீங்க. கர்த்தர் நம்மை கொண்டு என்னெல்லாம் செய்யணும் சித்தம் வச்சிருக்கிறாரோ அதை செய்து முடிக்காம நம்மளை எடுக்க மாட்டார். அதனால 100 வயசு வரை நான் இருக்கணும் பாஸ்டர், எதையும் செய்யாம இருக்காதீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாளில் கர்த்தருக்காக ஏதாவது அவனை செய்யணும். என் உயிர் போனாலும் பரவாயில்லை, என் ஜப நேரத்தை யாராலும் திருட முடியாது என்று சொல்லி, எனக்கு என்ன ஆச்சரியன்னா, நான் எங்கே போனாலும் சொல்லுவேன். அந்த 6ஆம் அதிகாரத்தில் தானியேலுக்கு விரோதமாக எழும்பின கூட்டம் யாரெல்லாம் பார்த்தீங்களா? அந்த வசனத்தை வாசிங்க. 21 வாசிங்க. 21 இல்லை, சாரி, 7 வாசிமா. எவனாகிலும் சிங்க கபியிலே போடப்படும். பிரதானிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் யாராவது இங்கிலீஷ்ல சொல்றீங்களா வரிசையா? அதை யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நமக்கு தமிழே புரியாது சில நேரத்தில் நமக்கு, இல்லை? என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆமா, இங்கிலீஷ்ல போட்டிருக்கா. என்னது போட்டிருக்கு? கவர்னர் இல்லை, என்னது? பிரசிடென்ட்டு, கவர்னரு, அதுக்கப்புறம் பிரின்ஸு, அதுக்கப்புறம் கவுன்சிலரு, அதுக்கப்புறம் கேப்டனு. ஒரு ஜெபிக்கிற ஆள் இவ்வளோ பேர் தேவையா? அப்போனா எவ்வளோ பவர் பார்த்தீங்களா? ஜெபிக்கிறனுடைய பவர் எவ்வளோ பார்த்தீங்களா? இவ்வளோ பேரெல்லாம் தேவையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஜெபிக்கிறவனை இந்த தலைமுடி கூட அசைக்க முடியாது. எல்லாம் கண்களையும் முடி ஜெபம் பண்ணுவான். கர்த்தர் உங்களை பிரகாசிக்கும்படி தான். தம்பி, வாலிப தம்பி, தங்கச்சி, இது ஒரு யூத் செலிப்ரேஷன் போல இந்த ஆராதனை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நீங்கள்லாம் ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கவே கூடாது. நீங்கள்லாம் எழும்பி பிரகாசிக்கணும்.